கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு நல்ல இந்த பூமியில நல்லா வாழறதுக்கு என்ன ஆதாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வார்த்தைக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்களோ அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை உயர்த்தும். நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும்னா, கர்த்தர் எனக்கு போதும், அவர் எனக்கு சகாயரா இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், என்னை விட்டு விலகாத தேவன், மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை மாறும், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட கான்செப்ட் உங்க உள்ளத்துல இருக்கணும் பாருங்க. அது உங்கள் உள்ளத்துல அப்படி இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்க இந்த பூமியில குறையில்லாமல் உங்களால வாழ முடியும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு என்ன பண்ணுது, இந்த உலகமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில தான் இயங்கிக்கின்னு இருக்குது பாருங்க. எல்லாம் அப்படியே தேவனுடைய வார்த்தையினாலே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அப்படியே தேவன் வார்த்தையினாலே உருவாக்கி, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஆதியில முதல்ல வார்த்தை தான் இருந்தது பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். நாம் தொடர்ந்து தேவ கிருபையை குறித்து நான் உங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறேன். கிருபையை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. போன வாரம் கூட கிருபையை பற்றி நான் உங்களோட பேசினேன். கர்த்தருடைய கிருபையில தான் மனுஷனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து உயர்த்துகிறார். கிருபை இல்லாம நம்ம இந்த பூமியில ஆண்டவருடைய கிருபை இல்லாம வாழணும்னா அது நல்லா இருக்காது பாருங்க. நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் விழுந்துருவோம். கர்த்தருடைய கிருபையில தான் இன்றைக்கு எல்லாமே. கர்த்தருடைய பாருங்க, கிறிஸ்துவனுக்கும் கர்த்தருடைய கிருபை தான், உலகத்தானுக்கும் கர்த்தருடைய கிருபை தான் கொடுத்து நடத்துறாரு பாருங்க. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னா, நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுக்கு தேவன் வந்து அதிகாரத்தை கொடுத்து நான் தான் சொல்லி அவர் வெளிப்படுத்துறாரு. அவன் நான் என்னுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபித்தேன், இது நான் கட்டினோம், பாபிலோன் தேசம் அல்லவா, அப்படிலாம் இப்படிலாம் என்று பெருமையாய் பேசினான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ உன்னுடைய பெருமையினால இந்த ஆட்சியத்தை நீ ஆளுகை செய்கிறேன்னு நினைக்காத, இந்த ராஜ்யத்தை கொடுத்தது நான் என்று சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறார் பாருங்க. 7 வருஷம் அவன் என்ன பண்ணான், 7 வருஷம் மாடுகளை போல அவன் புல்லை மேய்கிறவனா இருந்தான். 7 வருஷம் அவனை புல்லை மேய வச்சார். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை தான் கொடுத்து நடத்துறாரு. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து தான் எல்லாரையும் தேவன் நடத்துறாரு பாருங்க. இன்றைக்கு நீங்க நல்லா ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, சுகபல ஜீவனோடு வாழ்றீங்க, வீடு வாசலை கட்டி நான் குறையில்லாமல் வாழ்றேன். அது யாரு, இது கர்த்தருடைய கிருபை என்று சொல்லணும். யாருடைய கிருபையில வாழ்றோம், நல்ல கிருபையில வாழறோம். கேட்குறாங்க பாருங்க, தம்பி உங்களுக்கு சுகர் என்ன இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சுகர் இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. சில பேர் கேட்கும் போது, இல்லைங்க அதெல்லாம் இல்லைம்மா, எல்லாருக்கும் சுகரு, ப்ரெஷரு, பிபி இப்படிலாம் கொலஸ்ட்ரால்லாம் நம்ம வந்து இருக்குதப்பா, உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சில பேர் உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்ல அப்படி நீங்க அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அவங்க ஆச்சரியப்படுறாங்க அப்படியே. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எதுவுமே இல்லையா, அப்படி இல்லைன்னு சொல்லும்போது ஆச்சரியப்படுறாங்க. உண்மைதான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ரால் வந்து அவங்கள அப்படியே பலவீனப்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, வேதியில வந்து வருத்தத்தோடு வாழ்றாங்க பாருங்க. ஆனா சில பேருக்குள்ள இல்லைன்னும் போது ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே எப்படி ஆச்சரியப்படுறாங்க, கர்த்தருடைய கிருபைங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அதெல்லாம் நம்மளுக்குள்ள இல்லைன்னா அது தேவனுடைய கிருபை தான். கர்த்தர் நம்மை நடத்துகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து நம்ம தேவனுடைய கிருபை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை நாம் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க, சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். சகரியாவின் புத்தகம் 4:6 பார்ப்போம். எல்லாரும் கவனிங்க, படிங்க. பக்கம் வந்து 1094 பக்கம் படிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே படிங்க, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். போதும், நிறுத்துங்க. பாருங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எதனால் ஆகுது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. அதாவது பணத்தினாலும் அல்ல, அதிகாரத்தினாலும் அல்ல, நம்மளுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்மளுடைய அறிவு புத்தினால் அல்ல, நம்மளுடைய எல்லாம்
சக்தினாலும் என்று சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இன்னைக்கு அநேகர் ஆளுக்காலு வந்து என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய முன்னோர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் அவங்க வந்து சேர்த்து வச்ச சொத்துனால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிலாம் இன்னைக்கு உலகத்துக்கு சொல்றாங்க பாருங்க. இங்க தெளிவா சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, தேவ ஆவினால. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா ஒரு முதலமைச்சர் நமக்கு வந்திருக்கிறாரு இல்லையா, புதிய முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அந்த புதிய முதலமைச்சர் வரத்துக்கு முன்னே அவர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணதுக்கு போகும்போதெல்லாம் அவர் வெற்றிகரமான வார்த்தைகளை சொல்லி அநேக இடங்களில் அவர் நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை கேட்டவங்களாம் எப்படி ஆச்சுன்னா, கேட்டவங்க அத்தனை பேருக்கும் எப்படி கேலி கிண்டலுமா இருந்தது பாருங்க. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவரை. இவர் வருவாராம், கட்சியை ஆரம்பிச்ச உடனே இவர் வந்து சீட்டில் உட்காந்துருவான். நாங்கள் 50 வருஷம் 60 வருஷமா நாங்கள் உட்காந்துக்கின்னு தேவிட்டு காத்துக்கின்னு இருக்கிறோம். இவர் வந்த உடனே இவர் கையில் கொடுத்துட்டு நாங்கள் குச்சி ஐஸ் சாப்பிடுவோமா அப்படிலாம் பேசுனாங்க இல்லையா. அப்படிலாம் ஆளுக்கு ஆளு பேசுனாங்க. சில பேர் சொன்னாங்க 2 சீட்டை கூட இவன் எடுக்க மாட்டான், 2 சீட்டை எடுக்கிறதுக்கு கூட இவனால முடியாது, அப்படி 2 சீட்டை எடுத்துட்டானா நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஒருத்தர் என்ன சொன்னார், ஒரே ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு ஆளுக்கு ஆளு ஒரு, அதாவது மனுஷன் பேசுறதை வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் ஒவ்வொருவனையும் கொடுத்து ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்ப அவருக்கு திடீர்னு வந்து ஆட்சியத்தை, அதாவது கட்சி ஆரம்பிச்சாரு, 2 வருஷத்துல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வந்து இது சாத்தியமாகாத காரியம், ஆனா சாத்தியமாயிடுச்சு. நடக்காதுதான் இது, உண்மையிலே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா நடந்துச்சு. ஆச்சரியப்படுற அளவுக்கு நடந்துச்சு பாருங்க. எப்படி நடந்தது இந்த காரியம்? இதுதான் கிருபை, தேவனுடைய கிருபை. ராஜாக்களை தள்ளிட்டு புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறது கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ராஜாக்களை தள்ளி, நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ராஜாக்களை தள்ளி புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறது கர்த்தர். இது அவருடைய கிருபை. உண்மையிலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட நினைச்சே பார்த்துருக்க மாட்டாரு. சொல்லின்னு வரலாம் வெற்றிகரமான வார்த்தை, அவரே கடைசியில சொன்னாரு, வந்தாலும் வரலாம், வராம போலாம் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே சொல்றாரு. ஆனா அவரே நம்ப முடியாத அளவுக்கு அவர் முதலமைச்சர் ஆவாருன்னு நினைச்சு பார்க்கல. இதுதாங்க கிருபை. இப்ப அவர் வந்து தன்னை பெருமைப்படுத்தாம இது தேவன் கடவுள் கொடுத்தது என்று சொன்னா கண்டிப்பா அது நிலை கொண்டு நிற்கும். அந்த ஆட்சி நிற்குமா, நிற்காதா? நிற்கும். அநேகர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்க, என்னுடைய இதை பற்றி தான், என்னுடைய சாமர்த்தியத்தினால தான் நான் வந்தேன் அப்படிலாம் இன்னைக்கு பெருமைதனமாய் பேசுறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, இதை தான் சொல்றாரு பாருங்க, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவி. யாருடைய ஆவி? ஒவ்வொரு மனுஷனை கொண்டு தேவ ஆவி எடுத்து பயன்படுத்துகிறார். இந்த செருபாபேல் என்கிற ஒரு மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன். இந்த சாதாரண ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்குறாரு அவன் கையில. இந்த வேலையை நீ செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. நான் எப்படி போய் செய்வேன், எனக்கு என்ன தகுதி இது, நான் போய் அதை செய்ய முடியாது, என்னால முடியாது, அதனால நான் அதை செய்ய முடியாது என்று சொல்லி தேவதூதன் எவ்வளவு சொல்லியும் கேட்கறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ சொல்லு, அவனை புறப்பட்டு போ, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி உனக்குள்ள நான் வைக்கிறேன், நீ புறப்பட்டு போ, அந்த ஆவியை கொண்டு நான் செய்கிறேன் சொல்லி சொல்றாரு. ஆனா நீ என்ன சொல்றன்னா, போகிற இடமெல்லாம் என்ன சொல்லணும், தலைக்கல்லை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யாரை கொண்டு வந்திருக்கிறேன்? தலைக்கல்லை நான் கொண்டு வருகிறேன். தலைக்கல் யாரு? கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் தலையா இருக்கிறாரு. அவர் நாமத்திலே நீ புறப்பட்டு போன்றாரு. யார் நாமத்திலே சொல்றாரு பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம். 7ஆம் வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். பெரிய பருவதம்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை பார்த்து பயந்து போயிடாதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாக ஏராளமான தடைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், போராட்டங்கள் வந்து நிந்தைகள் வரும், கேலி கிண்டல் பண்ணுவாங்க, உங்களை ஏளனமா பேசுவாங்க, உங்களை தகுதியற்றவர்கள் இல்லை என்று சொல்லுவாங்க. உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படி இப்படின்னு பேசி உங்களை மட்டப்படுத்தி எப்படியாவது உங்களை பலவீனப்படுத்தி இந்த காரியத்தை செய்யக்கூடாத அளவுக்கு ஏராளமான பேர்கள் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். அதுதான் பெரிய பருவத்துக்கு ஒப்பானது. அப்போ செருபாபேலுக்கு முன்பாக ஒரு தடை ஒன்று இருந்தது பாருங்க. ஒரு பிசாசு ஒரு பெரிய தடையை உண்டாக்கி இருக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பெரிய பருவதமே, பெரிய பருவதத்தை போல் இருக்கிற, எனக்கு முன்பாக தடை செய்யபடி வந்து நிற்கிற பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம்.
அப்படின்னு சொல்லணுமா? நீங்க சொல்லலைன்னா, சொல்லாத இருந்தா நல்லது கிடையாது. பாருங்க, சொல்லணும். நீங்க இப்ப ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு வாய்ப்பாடு கற்றுக் கொடுக்குறாங்க, அநேக லைன்ஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க வாயை திறந்து சொல்ல சொல்லதான் என்ன ஆகும்? அது என்ன ஆகும்னா, அதுல இருந்து மனப்பாடமாகி அதுல இருந்து பிள்ளைங்க அதை படிச்சு அதுல இருந்து முன்னேற முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணுமா? ஒரு காரியத்தை செய்யும் போது வாயால எடுத்து பேசுகிறவர்களா இருக்கணும். நீங்க பேசாத கம்முன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன ஆவாய்? ஆமா, நீங்க சொல்லணும், எனக்கு முன்பாக சமபூமி ஆவாய். செருபாபேல நம்ம பார்த்தது கிடையாது. செருபாபேலுடைய காலகட்டத்தில் அவர் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை அவர் சொல்ல சொன்னாரு. இப்பொழுது நீங்களும் நானும் உங்க பெயர்களை வைத்து எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆக்கப்படுவாய். நான் யாரை கொண்டுன்னு வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் என்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன வேலையில வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன அதிகாரத்தோட வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன போஸ்டிங் எனக்கு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். என்ன போஸ்டிங், என்ன அதிகாரம், என்ன படிப்பு, அதெல்லாம் விட்டுட்டு நாம் யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற நீங்க என்ன பண்ணணுமா? பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக நீ சமபூமி ஆக்கப்படுவாய். நான் தலைக்கல்லை கொண்டு வந்திருக்கிறேன். யாரை கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க, இங்க சொல்ற இருப்பாங்க, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு நீங்க என்ன பண்ணணுமா? கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்க வேண்டும். என்ன உண்டாக வேண்டும்? கிருபை குறித்து நீங்க மேன்மைப்படுத்தணும். கிருபை தான் முக்கியம். பாருங்க, கிருபையை மேன்மைப்படுத்த வேண்டும். நான் இல்லைங்க, என் கர்த்தருடைய கிருபை எனக்குள்ள இருக்குது. கர்த்தர் என்னை நடத்துவார். எனக்கு தகுதி இல்லை, நான் இங்க நின்று பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, இங்க உட்கார தகுதி இல்லை, ஆனா என்னை நடத்துவார். என் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என் ஆவியான வாயை கொண்டு என் தேவன் என்னை பேசுவார். அதை கேட்கும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை நீங்க என்ன பண்ணணுமா? தலைக்கல்லை கொண்டு வருவேன், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிங்கள் என்று சொன்ன. அப்ப என்னன்னா, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன உங்களுக்கு முக்கியம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை தான் முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம், கிருபை, இதை நீங்க கிருபையை நீங்க சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எந்த இடத்துல நீங்க இடறி விழ மாட்டீங்க. கிருபை எதெல்லாம் நம்பி இருக்கிறதுனால யாராவது உங்களை மேன்மைப்படுத்தி பேசினா கூட கம்முன்னு காது கொடுத்து கேட்டுட்டு கடைசியான உங்க வாயிலிருந்து ஒரே வார்த்தை முடிச்சேன், எல்லாம் அவருடைய கிருபை தாங்க. இதெல்லாம் நான் இன்னைக்கு தொடங்கும் போது அது முடிப்பனா எனக்கு தெரியல, ஆனா முடிச்சிட்டேன். எப்படி முடிச்சீங்க? கர்த்தருடைய கிருபையில முடிச்சேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். தொடங்கும் போது எல்லாரும் எதிர்ப்பாங்க, ஏளனமாய் பேசுவாங்க, உங்களை பத்தி தகுதியற்றவர்களாய் பேசுவாங்க. ஆனா சோர்ந்து போகாதீங்க. நான் தலைக்கல்லை கொண்டு வருவேன், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக ஆர்ப்பரிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப கர்த்தர் வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்து தான் நடத்துறாரு. கிதியோனை எடுத்துங்க. கிதியோன் காலத்துல கோதுமையை கொண்டு வந்து கோதுமையை அடிச்சுக்கின்னு வருத்தத்தோடு அடிச்சுக்கின்னு நான் பாருங்க, வருத்தத்தோடு கவலையோடு கோதுமையை அடிச்சிங்கன்னா மீதியானர்கள் வந்து எங்கேருந்து வாங்கின்னு போயிடுவாங்களோ. மீதியானர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மீதியானர்கள் வந்து 40 வருஷமா இவர்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க பாருங்க. அப்போ இவன் கிதியோன் வந்து கோதுமையை களத்துல போட்டு அடிக்கிற வேலையில எங்கேருந்து வந்து மொத்தமா வாங்கின்னு போயிடுவாங்களேன்னு பயத்துல இருந்தான் பாருங்க. கர்த்தர் அந்த இடத்துல வந்து பேசுறாரு, கிதியோனே பராக்கிரமசாலி என்றாரு. என்ன சொல்லி கூப்பிடுறாரு? நான் பராக்கிரமசாலியா? நான் எங்க குடும்பத்திலே நான் தான் ரொம்ப எளியவன், மனசே என்ற குடும்பத்திலே ரொம்ப எளியவன், என்னை பார்த்து பராக்கிரமசாலியா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் இல்லைன்றான். இல்லை, நான் உன்னை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சார். எப்படி அது நடந்தது? அதான் கர்த்தருடைய கிருபை. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார், அதான் கர்த்தருடைய கிருபை. யாக்கோப்பை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார், அது அவருடைய கிருபை. யோசேப்பை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்தார், கர்த்தருடைய கிருபை. மோசேவை கொண்டு செய்தார், ஆரோனை கொண்டு செய்தாரு. தேவனுடைய கிருபையை கொடுக்கிறார் பாருங்க. அந்தந்த காலகட்டத்தில் யாருக்கு கொடுப்பாரு? எப்படிப்பட்டவங்களுக்கு கொடுப்பாரு? நல்லா தகுதியை பார்த்து கொடுப்பாருங்க, நல்லா வசதியை பார்த்து கொடுப்பாருங்க. ஆண்டவர் வந்து தராதரம் பார்க்கிறாருங்க. நம்மளெல்லாம் ஓரம் கட்டிடுறாருங்க. நம்மளெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆளு தராதரம் பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க போய் கீவுல நிற்கும் போது இலவசமான ஏன்னா ஒரு காரியத்தை கொடுக்கும்போது தராதரம் பார்த்து தான் கொடுக்குறாங்க பாருங்க. யாருக்கு முதல்ல கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் கொடுத்துறாங்க. கடைசியில் பார்த்தோன்னா இல்லைன்ட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க, தராதரம் கொடுக்குறாங்க.
அப்படியாகவே தேவனும் அப்படிதாங்க தராதரம் பார்த்து கொடுக்குறாருங்க. அவங்கவுங்களுக்கு தராதரம் பார்த்து கொடுத்து கிருபையை கொடுத்து உயர்த்துகிறாருங்க. இல்லைங்க, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏழைகளின் பலன் அவர், எளியவர்களின் திடன், திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவு அளிக்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை செய்கிறவர், எல்லா முகத்தின் கண்ணீரை துடைக்கிற ராஜாதி ராஜா அவர். கிருபையை எப்படி தருகிறார்? எப்படிப்பட்டவர்களுக்கு கிருபையை தருகிறாரு? தராதரம் பார்த்து தருகிறாரா? உயர்ந்தவனுக்கு தருகிறாரு, தாழ்ந்தவனுக்கு தருகிறது இல்லை. இல்லை பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு தர்றாரு? சாதாரணமான ஒரு ஏழை எளிய மக்களுக்கு கூட கிருபையை கொடுத்து உயர்த்துகிறாரு, அவங்கள கூட மேன்மைப்படுத்துறாரு. எடுத்துக்கொள்ளுங்க, லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவருடைய கிருபையை எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்க. அவர் கொடுக்குற கிருபையை கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இவரை பற்றி கொண்டு இவரை சார்ந்து வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொள்ளுங்க, சுவிசேஷம் 1ஆம் லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனே அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறப்புக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்தினை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவனுக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க, குக்கிராமத்திலே பிறந்த ஒரு சாதாரண ஏழ்மையானவங்க. அதாவது இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவங்க, ஆபிரகாமுடைய சந்ததியை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் இவங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவங்களுடைய வம்சத்தை பார்த்து சொல்லணும்னா, இவங்க ஆபிரகாமுடைய வம்சத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு வசதி உள்ளவங்க கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா இவங்களுக்கு கிடைத்த கிருபையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். கவனிக்கிறீங்களா? இப்ப இந்த மரியாளை இன்னைக்கு எல்லாருமே கடவுளுக்கு சமமா இன்னைக்கு வணங்குறாங்க. பாருங்க, எல்லாரும் கடவுள் என்று சொல்லி வணங்கி, தாய் தான் முதல் தெய்வம், அப்படி தாய் தகப்பன் தான் தெய்வம் என்கிற அந்தஸ்துல இவங்களை முன்ன வச்சுட்டாங்க. தாய் தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க, அதனால அவங்க தான் தெய்வம் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்குள்ள இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, தெய்வத்துக்கு ஒப்பாக இவங்களை இன்னைக்கு எல்லாம் உலகமே இன்னைக்கு வணங்கின்னு வருது. ஆனா இந்த அம்மாவுக்கு கிடைச்சது ஒரு புதிய மாபெரும் கிருபை. பாருங்க, சாதாரண ஒரு கிருபை. இப்ப நீங்க இருக்கிறீங்க, கர்த்தர் திடீர்னு உங்க இடத்துல உங்க ஒரு காரியத்தை உங்க கையில கொடுத்து, இந்த காரியத்தை நீ தான் செய்யணும்னு சொல்லும் போது, எனக்கு எங்கெங்க இருக்குது, என்னால செய்ய முடியாது, என்ன போய் செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது, நீ எதுவுமே பண்ணாத, நான் சொன்னதை நீ எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கும்போது, இந்த காரியத்தை செய்யும் போது உன்னோடு நான் என்னுடைய ஆவி உனக்குள்ள இறங்கி உன்னை நடத்தும், பயப்படாது. அப்ப நீங்க கடவுளா சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மாவை பத்தி நீங்க பார்க்கணும்னா, இந்த காரியத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எங்கேயாவது எதனா ஒரு அற்புதம் பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு அதிசயம் பண்ணிக்கிறாங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை இவங்க பிசாசுகளை தோர்த்திருக்கிறாங்களா,
யாராவது ஜெபம் பண்ணி ஏதாவது அற்புதம், ஒண்ணுமே இவங்க பண்ணது கிடையாது. இவங்க இயேசுவை பெற்றெடுத்துறத முடிஞ்சு போச்சு இவங்களுடைய வேலை. பெற்றெடுத்துக்க தேவகுமாரனாகிய இயேசுவை பெற்றெடுப்பதற்காகவே தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொள்ளப்பட்ட இவங்க ஒரு பாத்திரம். சொல்லுங்க, நம்மலாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல இந்த அம்மாவையும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். இந்த அம்மாவை இன்னைக்கு தெய்வமா வணங்குறது நியாயமா? கண்டிப்பா நியாயம் கிடையாது. இவங்க தெய்வம் கிடையாது. அப்ப இந்த அம்மாவை தெய்வமா வணங்கணும்னு சொன்னா ஆபிரகாமையும் தெய்வமா தான் வணங்கணும். அப்ப மோசேவையும் தான் தெய்வமா வணங்கணும். மோசே எப்படிப்பட்டவரா இருந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துக்கிறதுக்கு அவர் எப்படிப்பட்டவரா? தேவனோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு. அப்ப மோசேவையும் தான் என்ன பண்ணணும்? தெய்வமா வணங்கணும். அப்படி பார்த்தா இன்னைக்கு அநேகர்களை நம்ம தெய்வமா வணங்கணும்னா சாமியோடு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாரு, அவரையும் தெய்வமா வணங்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் அப்படிலாம் ஆண்டவர் அந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்கல. அவங்களுக்கு தேவன் ஒரு பாத்திரமா எடுத்து பயன்படுத்தினார். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கிருபை தான். பாருங்க, வந்த உடனே தேவதூதன் என்ன சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு படிக்கிறேன் பாருங்க. தாவீதின் வம்சத்தாலாகிய யோசேப்புக்கு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனால அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவில்லை. என்ன பெற்றவில்லை? சக்தி பெற்றவில்லை. அப்படி நான் சொன்னான், சக்தி பெற்றவில்லைன்னா சக்தி ஏற்கனவே இருந்ததுனால சக்தி பெற்றவில்லை, கிருபை பெற்றவில்லை என்று சொல்லுங்க. கிருபை எங்கிருந்து கிடைச்சது? தேவன் தேடி கிருபையாய் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறாரு. கிருபையாய் இந்த பாத்திரத்தை பயன்படுத்த போகிறாரு. எதற்காக? என்ன கொண்டு என்ன செய்ய போறாருன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. என்ன கொண்டு என்ன செய்ய போறேன்? நான் என்ன கொண்டு செய்யறதுக்கு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எந்த வேலையுமே தெரியாத, எதை பத்தியும் தெரியாது. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், உன் கர்ப்பத்துல ஒரு குழந்தைய சுமக்கணும், அவ்வளவுதான். அந்த குழந்தைய நீ சுமந்து பெத்து எடுக்கணும், அதுதான் உனக்கு கிடைச்ச ஒரு கிருபை அப்படின்னு சொல்லி விளக்கமா சொல்றாரு பாருங்க. தேவதூதன் திட்டவட்டமாய் தெரியப்படுத்தி விளக்கத்தை கூறுறாரு. அவரு எப்படின்னாலாம் விளக்கம் சொல்றாரு பாருங்க. திடீரென்று வீட்டுக்குள்ள வந்துட்டாரு தேவதூதன். எங்க வந்துட்டாரு? மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே திடீரென்று உள்ள வந்துட்டு திட்டவட்டமாய் சொல்றாரு பாருங்க. அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யார் உன்னுடனே இருக்கிறார்? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால். என்ன பண்றது? உலகத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே எல்லாரும் பிள்ளையை பெற்று எடுத்தோம் இப்ப இல்லையா? எல்லாரும் மக கூட சொன்னாங்க இல்லையா? எல்லாரும் ஆளுகளும் ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க. ஆனா விசேஷமாய் பிள்ளையை பெற்றெடுத்து ரெட்டிப்பான நன்மை கொடுத்தது அண்ணாளுக்கு. ரெட்டிப்பான நன்மை இல்லாத பிள்ளையை கொடுத்தும் இஸ்ரவேலுக்குள்ளே தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தான். அது ரெட்டிப்பான ஒரு காரியம் தான். அப்போ உலகத்துல எல்லாரும் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் பெற்றெடுக்கிற மாதிரி இந்த அம்மா பெற்றெடுக்கல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவகுமாரனை பெற்றெடுத்ததுனால ஸ்திரீகளுக்குள்ளே இவள் விசேஷித்தமான ஆசீர்வாதம் பெற்றவள். இதுதான் உண்மை. எல்லாரும் போல இந்த அம்மா பெற்றெடுக்கல. ஒரு ஆண் வித்து இல்லாம ஒரு கர்ப்பத்தை பெற்றெடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்க போற. அதனால என்ன சொல்றான்னா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். என்ன அது அதிசயமா இருக்குது? இன்னும் இப்பதான் எனக்கு நிச்சயம் ஆயிருக்குது, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு ஒரு புருஷனை நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அவர் பேர் யோசேப்பு. அந்த யோசேப்பை திருமணம் ஆகி அவர் எப்ப கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவரோடு நான் இணைந்து பெற்று எடுக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது. நீங்க இதுக்குள்ளே ஏன் இந்த இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றீங்கன்னு சொல்லி அந்த அம்மா சிந்தித்தாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? இப்படியே சொல்லுது பாருங்க. அவள் என்ன பண்ணா? அவனை கண்டு அவன் வார்த்தைகளை கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாலாம். அவங்களுக்கு பேசிக்கினே இருக்கும்போது சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவர் கேட்கிறார், மரியாதை என்ன சிந்திக்கிற? சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் சொல்றதை கேளு. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடியும் வருது பாருங்க. கிருபையை குறித்து தான் கர்த்தர் இங்க திட்டவட்டமா கிருபையை பெற்றால். இது எப்படி நடந்தது? இந்த அம்மா ஏதோ ஒரு வரம் பெற்று வந்தாங்களா? தவம் இருந்து வரம் பெற்று கேட்டு இவங்க என்னென்னமோ பண்ணாங்கப்பா. தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தாங்க. அவங்க ஆகாரம் புசிக்காம உபவாசத்துல இருந்து தவம் இருந்து இரவும் பகலும் தேவனோடு என்ன பண்ணாங்க? உபவாசத்துல இருந்து தேவனத்திலே சக்தியை பெற்று வரத்தை பெற்று இந்த கிருபையை பெற்று பிள்ளையை பெற்றாங்க. எல்லாம் பாருங்க, ஒண்ணுமே பண்ணல இவங்க. ஆகமத்துல இந்த அம்மா ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஸ்திரியா இருந்தாங்க, அவ்வளவுதான்.
வேற ஒண்ணு இந்த அம்மா இதை பண்ணணும் அதை பண்ணணும், இரவும் பகலும் அப்படியே தவம் கிடந்தாங்க, நைட்டும் பகலும் தவமாய் கிடந்து இந்த வரத்தை பெற்று வாங்கினாங்க. இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, தேடி கர்த்தர் கொடுக்கிறார், தேடி கொடுக்கிறாரு இலவசமா. எப்படி தேவன் எப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கிறாரு. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபையை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்ற உடனே அந்த அம்மா உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நடக்கும்? கரெக்டான கேள்விதான். இதுல மட்டும் தெளிவா இருந்திருக்கிறாங்க அந்த அம்மா. இது எப்படி ஆகும்? உண்மைதான். ஒரு ஆணுடைய ஒரு உறவு இல்லாம ஒரு பிள்ளைய எந்த பெண்ணும் பெற்று எடுக்க முடியாது. இது சாத்தியமாகாத காரியம். கரெக்டான வார்த்தையை தான் நம்ம கேட்கிறாங்க. பாருங்க, நீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லும் போது உடனே பாருங்க, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. அதாவது நீ பெற்றெடுக்க போற குமாரன் யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய குமாரனை பெற்றெடுக்க போற. அவருடைய ராஜ்யம் 5 வருஷம் ஆட்சி செய்யறாங்க இல்லையா? இப்ப நம்ம 5 வருஷம் ஆட்சி தான் பாக்குறோம். ராஜாங்க ஆட்சிலாம் எப்பவுமே அப்படி அப்படியே ஆண்டுன்னு இருப்பாங்க. இப்போ நடக்கிற ஆட்சி மக்கள் ஆட்சி நடக்குது. 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, மக்கள் என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரை தேர்ந்தெடுத்துனா, ஆனா இந்த ராஜ்யத்தை நடத்துகிறவர் அழிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்ய போறிய ஒரு குமாரனை நீ பெற்றெடுக்க போற. அதை தான் சொல்றாரு, அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே. கவனிக்கிறீங்களா? கரெக்டா பாயிண்ட் கேட்கறாங்க. இது எப்படி நடக்கும்? இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, பிள்ளையை பெற்றெடுத்து நான் அந்த பிள்ளையை நான் எப்படி கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு நான் பொருத்தனை பண்ணி அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க ரெடி. ஆனா இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலங்க. நீ ஒப்பு கொடுக்க வேணாம், பொருத்தனையும் பண்ண வேணாம், நீ நான் சொல்றதை மட்டும் செய்கின்றாரு. நீ மாம்ச ரீதியா பேசுற, மாம்ச ரீதியான வார்த்தைக்கு இங்க இடம் இல்லை. இது ஆவின்படி நடக்க போற ஒரு சம்பவம். தேவனுடைய கிருபையை உண்மையில் தேவன் தங்க வைத்து, தேவனுடைய பலன் உண்மையில நிழலிடும். அதனால நான் சொல்லுகிறத காது கொடுத்து கேளு. நீ அப்படிப்பட்ட மாம்சத்துக்குரிய எண்ணத்துக்கு இடம் கொடுக்காத. என்ன சொல்றன்னா, மரியாள் அதற்கு தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேன் என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரயோஜனமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். என்ன, நீ புருஷனையும் பார்க்க வேணாம், அவனையும் பார்க்க வேணாம், இவனையும் பார்க்க வேணாம், நீ சும்மா இரு. ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகும். எப்படி நடக்கும்? தேவனுடைய ஆவியானவர், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ புரிஞ்சுக்கோ. உனக்குள்ள கர்ப்ப பைய வைத்தவர் அவர் தான். அந்த கர்ப்பத்துல பிள்ளையை சுமக்கக்கூடிய அந்த பலனை கொடுக்கறது அவர் தான். அதனால இது எப்படியாக ஏதாகும் நீ ஒன்றும் பண்ணாத. ஆட்டோமேட்டிக்கா கர்ப்பம் உள்ள தரிக்கும், கர்ப்பம் தரித்து பிள்ளையை உருவாக்கின்னு இருக்கும். அந்த பிள்ளை தேவனால உருவாக்கப்பட்ட பிள்ளை. நீ கம்முன்னு அந்த பிள்ளையை சுமந்து, ஊர் உலகெல்லாம் கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை. இந்த அம்மா பிள்ளைய வயிற்றுல சுமந்து இருக்கும்போது கண்டிப்பா இந்த அம்மாவை பத்தி அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களாம். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும், வயிறு பெருசாக இந்த அம்மாவை எல்லாரும் பேசியிருப்பாங்க. இல்லைங்க, தேவனுடைய குமாரன் என் வயிற்றுல இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு தான் சொன்னா நம்புவாங்க நினைக்கிறீங்க? நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்கவே மாட்டாங்க. தேவதூதனை அனுப்பினாராம், வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு தேவனுடைய குமாரனை வயிற்றுல சுமக்கிறேன்னு சொல்றாங்களாம். இவன் எவங்கிட்டே போயிட்டு பிள்ளைய பெற்று உண்டாக்கின்னு இல்லாத கதையை சொல்றான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஏளனமா பேசியிருப்பாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதத்தை போல அநேகர் நின்னாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படவே போயிட்டாரு. தலைக்கல்லை நான் கொண்டு வருவேன், கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. மரியாளுடைய வாழ்க்கையில வெறும் பிள்ளையை பெற்று எடுத்துக்கும் போது யாருமே பேசியிருக்க மாட்டாங்களா? சொந்த பந்தங்கள் எல்லாரும் இந்த அம்மாவை ஏளனமா பேசியிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க. அதை ஒன்றும் பொருட்படுத்தாம தேவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளையை என்ன பண்ணாங்க, வயிற்றுல சுமந்து பெத்தி எடுக்கிற வரைக்கும் ஒன்றுமே பேசாம இருந்திருப்பாங்க. அந்த சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு, நீ என்ன பண்றனா, இதோ உன் ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்பதான் நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்ன தான் நான் உன் இனத்தாராகிய எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். 6 மாசத்துக்கு முன்ன போயிட்டு வந்தாராம். சொல்றாரு பாருங்க, இதோ உனக்கு இனத்தராய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே புத்திரனை
கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். 6 மாசத்துக்கு முன்ன இவங்க யாரு? எலிசபெத் யாரு? எலிசபெத், சகரியா எலிசபெத் இருக்கிறாங்களா, தேவனுக்கு ஊழியம் செஞ்சிருந்தவங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு 6 மாசத்துக்கு முன்ன அவங்களுக்கு இதே தான் சொல்லிட்டு வந்தேன். இப்போது அந்த அம்மா 6 மாசம் கர்ப்பம் தரித்துங்க. யாரை சுமந்து இருக்கிறாங்க? அந்த அம்மா யோவான் சானகனை சுமந்து இருக்கிறாங்க. யாரை சுமந்து இருக்கிறாங்க? உன்னுடைய இனத்தாராகிய சொந்தம், நெருங்கிய சொந்தமாகிய எலிசபெத்து 6 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அந்த அம்மாக்கு தெரியல. இவர் தான் போய் என்ன சொல்றாரு, இவர் தான் போயிட்டு இவர் என்ன பண்றாரு, போய் அறிவிக்கிறாரு, செய்தியை சொல்றாரு. எலிசபெத்தை பத்தி தெரியுமா? நான் தெரியுமே, பிள்ளை இல்லாத இருக்கிறாங்களே. இல்ல, இப்ப போய் பாரு, 6 மாசம் வயிற்றுல குழந்தையோடு இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்ன நான் அவளுக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தேன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் சானகன் என்று பேரிடுவாயாக, யோவான் என்று பேரிடுவாயாக சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு பண்ணணும். இந்த அம்மா கேள்விப்பட்டோன்னு ஸ்ட்ரெயிட் அங்கதான் போறாங்க. பாருங்க உடனே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்கும் போது பாருங்க, அதுக்கு 6ஆம் மாதம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை மரியாளே அப்படின்னு சொன்ன உடனே மரியாள் உடனே என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்போது தேவதூதன் அவளிடத்தை விட்டு போய்விட்டான். முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளவுதான். எப்ப ஆண்டவருக்கு அடிமை இவ்வளவு சொல்லியும் நீங்க மறுபடியும் அவரை கோபம் மூட்டுற அளவுக்கு பேசுவீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல விபரீதம் தான் நடக்கும். ஆனா கேட்க வேண்டிய கேள்வி கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா அந்த அம்மா கேட்ட கேள்விலாம் நல்ல கேள்விதான். இது எப்படி நடக்குங்கய்யா? நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. திருமணமாகாத பெண்ணுன்னா எப்படி நான் பிள்ளையை பெற்று எடுப்பேன்? அப்படிலாம் கேட்டது நியாயமான வார்த்தை தான். அதுக்கெல்லாம் விளக்கம் தேவதூதன் கொடுத்தாரு. ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை மரியாதை, எல்லாம் தேவனால கூட என்னன்னா அந்த அம்மா உடனே என்ன பண்ணிட்டாங்க, நான் இப்போதே ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்ன தேவதூதன் போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப இங்க என்ன தெரியுது, ஆண்டவர் தராதாரம் பார்த்து கொடுக்குறாரா? இல்ல பாருங்க, சாதாரண ஒரு ஏழ்மையான பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாபெரும் ஒரு பாக்கியம் இது. கிருபை, தேவனுடைய கிருபை பாருங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு கிடைச்சது கிருபை, எனக்கு கிடைக்கல. இல்ல, தேவன் அப்படி கொடுக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை தான், இல்லையா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம்னா இது முழுக்க கர்த்தருடைய கிருபை. அவருடைய அனாதியின் தீர்மானத்தின் சித்தத்தின்படி உலகம் உண்டாவதற்கு முன்னே கர்த்தர் உங்களை கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து உங்களை ரட்சித்து தேடி வந்து உங்களை சபையில உட்கார வச்சுட்டாரு. இது மாபெரும் கிருபை. இதுக்கப்புறம் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யறாருன்னா அந்த கிருபைக்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். விசுவாசிக்கிறேன். இங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்க பார்ப்போம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பாருங்க, இவர் சொல்றாரு, அருமையா சொல்றாரு. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அதாவது இவர் சபையெல்லாம் துன்பப்படுத்தின்னு வந்தார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கேயுமே அறிக்கையிடக்கூடாது. எருசலேம் நகரத்திலே அந்த காலகட்டத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார் என்றதை சீஷர்கள் எல்லோரும் என்ன பண்ணாரு, எல்லா வீடுகளிலும் ஜெப கூட்டம் நடக்க ஆரம்பிச்சது பாருங்க. எல்லா வீட்டுகளிலும் ஜெப கூட்டம் நடக்க ஆரம்பிச்சு இயேசுவை பற்றி கூட்டமாய் நின்று பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. இயேசு தான் தேவனுடைய குமாரன், இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டீங்கன்னா நீங்க இனி தேவனுடைய நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்து நாமத்தை தேவன் மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, இந்த நாமத்தை தொழுது கொள்ளும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுப்பி இந்த நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். சபையை துன்பப்படுத்தி அடிச்சு எல்லாரையும் என்ன பண்ணா கொலை செய்கிறதுக்கு கூட அவர் என்ன பண்ணார், முன்ன நின்று அவங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்.
இப்படி இருந்த மனுஷன் தமஸ்குக்கு புறப்பட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அதிகாரத்தை வாங்கிக்கின்னு எங்கெல்லாம் கிறிஸ்துவர்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்கிறோம் அவங்கெல்லாம் போயிட்டு அவங்களை சிறை கொண்டு வந்து அவங்கள அடித்து பிடிச்சி சிறைப்பிடித்து கொண்டு வந்து சிறையில் போடுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு நின்றார். இப்படி இருக்கிற வேலையில இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் பின்பாக அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமானாராம். இவர் என்ன பண்ணார்னா இயேசுவை எப்படி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு இயேசுவை பத்தி தேவனுக்கு ஒப்பா பேசுறீங்களா அப்படின்னு தான் பார்த்தாரு. அப்பதான் இயேசு என்ன பண்ணாரு, தமஸ்கு போகிற வழியில இயேசு கரெக்டா மதியம் வேலையில இயேசு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமானார். தரிசனமானதை பார்த்த உடனே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று கேட்டார். அப்போது யார் நீங்க யாரு? நான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், உன்னை கொண்டுதான் புறஜாதி மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ள 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தெரியும் பாருங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீதான், உன்னை கொண்டுதான் நான் என்ன பண்ண போறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க, புறஜாதி மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக உன்னை நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்ன உடனே ஒப்பு கொடுத்து அதை தான் இங்க சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பின்பாக அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமானாரே கர்த்தர், நான் அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேனே, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் நல்லா கவனிங்க, 5 விதமான ஊழியம் இருக்குது இல்லையா? சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், அப்புறம் தீர்க்கதரிசன ஊழியம், அப்போஸ்தல ஊழியம் இல்லையா? அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன, அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் என்று சொன்னா தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த இயேசுவை முகமுகமாய் தரிசித்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் ஊழியத்திற்கு நான் தகுதி இல்லாத இருந்தேன், ஆனா நானும் என்னவாக்கப்பட்டேன், நானும் அப்போஸ்தலர்களோடு நானும் ஒரு அப்போஸ்தலனா ஆக்கப்பட்டேன். எப்படி ஆக்கப்பட்டேன்? கர்த்தரை நான் தரிசித்தேன், நான் அவரை முகமுகமாய் தரிசித்தேன், இயேசுவை முகமுகமாய் நான் பார்த்தேன் என்று சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, முகமுகமாய் தரிசித்தேன், அதனால நான் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. கவனிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு பிரயாசப்பட்டேன், அவர் பட்ட பிரயாசத்திற்கு ஈடாக நான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரோமர் நிருபம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர், அப்புறம் கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், 1 கொலோசியர், அப்புறம் 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், தீத்து, இப்படிப்பட்ட புத்தகம் அத்தனையும் நிருபத்தையும் எழுதினவர் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். இதுதான் சொல்றாரு, அவர்களிலும் சிறியவனாய் இருந்தாலும் ஆனாலும் என்னை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்யபடி என்னை அழைத்தாரு. பாருங்க, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவர் வேற ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா எப்படி நடந்தது? கர்த்தர் தேடி அவங்களை அழைத்து கொண்டு, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீதான், உன்னை கொண்டு தான் நான் இதை செய்ய போறேன். அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னா, உங்க ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருடைய கிருபையை கொண்டு உங்களை எடுத்து பயன்படுத்த தேவன் விரும்புகிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? நான் படிப்பறிவு இல்லை, எனக்கு அந்த தகுதி இல்லை, இந்த தகுதி இல்லை, எந்த தகுதி இருக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலையப்படாதீங்க. தேவன் ஞானிகளை பைத்தியங்களை வெட்கப்படுத்தபடி யாரை தெரிந்து கொண்டாராம்? யாரை தெரிந்து கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பைத்தியமானவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். நம்ம எடுத்து என்னவா எடுத்துமே ஞானிகளா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரு. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனங்களை தெரிந்து கொண்டார். அப்ப உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு கிருபை இல்லை, ஒவ்வொருத்தரையும் நான் காட்ட விரும்புகிறேன், ஏராளமானவரை காட்ட விரும்புகிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தகுதியே இல்லை, ஆனா தகுதியை கொடுத்து தேவன் என்ன பண்ணாரு? நடத்தினார். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 9:7 படிங்க, 7 படிங்க. நீங்கள் எங்களோட கூட 2 கொரிந்தியர் 9:7.
அவனவன் விசனமாயும் அல்ல, ஆமா, நல்லா கவனிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, ம், தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். ம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். ம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். போதும், நிறுத்துங்க. பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல. என்னவா இல்ல? விசனமாய். காணிக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது நிறைய பேருக்கு. தசம்பாகம் காணிக்கை சில பேர் பிரச்சனையாவே பாக்குறாங்க. பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அதனாலதான் இதை எழுதியிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல். அதை சில மன விருப்பத்தின்படி என்ன பண்றாங்க, செய்யறாங்க. பாருங்க, அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடுவான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாரு? கவலையா கஷ்டமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறாரா, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல பிரியமா இருக்கிறார்? உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க உற்சாகமா கொடுக்க விரும்புறீங்களா, கஷ்டமா கொடுக்க விரும்புறீங்களா? எதுக்கு நம்ம கொடுக்கணுமா, நம்ம செய்யணுமா, நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத்துல சொல்லுவாங்க. யாராவது உங்க மனசையும் கலக்குவாங்க. இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்கு சபையை திறந்து வச்சுருக்கிறாங்க. எதுக்காக திறந்து வச்சுக்கிறான் தெரியுமா? தசம பாகத்தை வாங்கத்துக்குன்னே தொடர்ந்து வச்சுக்கிறானுங்க. யார் சொல்றது பார்த்தா உலகத்தார் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்களுடைய பேச்சு யாரையும் கேட்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்காக இதை கொடுக்கறதுனால தேவன் உங்களிடத்துல என்ன பண்ணுறாரு? இதை கொடுக்காதீங்க, இதை கொடுத்துன்னா உங்களுடைய வீடு வறுமைக்கு வரும், உங்க குடும்பத்துல இல்லாம ஆயிடும் அப்படின்னு தேவன் சொல்றாரா? இல்ல. பாருங்க, நீங்க கொடுக்கறதுனால விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதில் நியமிக்கப்பட்டபடியே கொடுக்க கடுவான். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாரு? பிரியமாய் இருக்கிறாரு. என்னவா இருக்கிறாரு? விசனமாய் கொடுக்கிற இடத்துல இல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல. ஏன்னா நீங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உண்மைதான். நீங்க போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, மழையிலையும் வெயிலையும் போயிட்டு வேலை ஓடி சம்பாதிக்கிறீங்க, உண்மைதான். நானும் அப்படிதான் இருந்தேன். பாருங்க, ஒரு காலகட்டத்தில் நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற அப்படி வேலை தான் செஞ்சுருந்தேன். ஆனால் தேவன் அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி போட்டுட்டார். பாருங்க, கர்த்தர் அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி போட்டு தேவன் நான் ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். அந்த வசனத்தை உறுதியாக பற்றிக்கணும். ஆண்டவரே, என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களேப்பா, என்னை தலையாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி உற்சாகமாய் கொடுக்க ஆரம்பித்தேன். பாருங்க, தேவனுடைய தசம்பாகத்தை எடுத்து பத்திரமா வச்சு ஆலயத்துக்கு கொண்டு போய் தவறாம கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணி, ஆண்டவரே என்னை தலையாக்குங்க தலையாக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் நான் என்ன விரும்பினா அதை ஆக்கிட்டாரு. பாருங்க, தலையாக்குங்க. நான் இப்ப எங்க போனாலும் நான் 10 பேரை வச்சு வேலை செய்யற அளவுக்கு தான் தலையாக்கிட்டாரு. என்ன விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, 10 பேரை வச்சு வேலை செய்யற அளவுக்கு தலையாக்கிட்டாரு. ஒரு லீடராக தான் என்ன நடத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் நடத்துறாரு. பாருங்க, ஏன்னு சொன்னா நான் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, எப்பொழுதும் நான் அப்படி கொடுத்ததில்லை. ஆனா என்ன பண்ணுவேன், உற்சாகமாய் கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் செலுத்திடுவோம். பாருங்க, அப்படி இருந்த காலகட்டம். ஏன்னா நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்லி ஆகணும் இல்லையா? அது நடந்தது. அதை நான் செய்ததுனால இன்றைக்கு நான் எப்படி இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்படி வாழ்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. விசனமாயம் அல்ல, கட்டாயமா இல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறதில் தேவன் பிரியமா இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்காய். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கொடுக்கிறதோடு இல்ல, தேவனுடைய கிருபை உங்களிடத்துல பெருக வேண்டும். சம்பூர்ணமாய் நீங்க வாழணும். எப்படி வாழணுமா? நீங்க குறையில்லாமல் வாழணும், சம்பூர்ணமாய் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க உற்சாகமாய் எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்யணும். எந்த காரியத்தை செய்தாலும் உற்சாகமாய் செய்ய தேவன் உங்களை சம்பூர்ணமாய் நடத்துவார். சம்பூர்ணமாய் நடத்துறது மாத்திரமல்ல, கிருபையை பெருக பண்ணுவாராம். எதை பெருக பண்றார் பாருங்க. சம்பூர்ணமாய் மாத்திரமல்ல, அவன் எப்படி இருப்பானா, நற்கிரிகளை பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். கிருபை பெருக 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 நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா, வர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? விருத்தி அடைவீங்க. அதை தான் சொல்றாரு. பாருங்க, என்ன சொன்ன, வாரி அறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். ஏங்க எல்லாம் இருந்தா தானங்க எடுத்து கொடுக்க முடியும்.
வாரி இறைத்தான் என்ன, எப்படி இறைத்தான்? பெருகி போச்சு. இங்க பெருகிட்ட பிறகு என்ன பண்றான்? வாரி இறைக்க ஆரம்பிச்சுட்டான். நம்மளுக்கே சாப்பாடு இல்லை, மற்றவங்களுக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? நம்ம வீடு வயிறு நிரம்புற அளவுக்கு ஆண்டவர் பெருக பண்ணிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? வாரி இறைக்கிறவர்கள் ஆரம்பித்தான். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறது. எழுதியிருக்கிறபடியே விதைக்கிறவனுக்கு விதையும். யார் கொடுத்தது இதெல்லாம்? இதெல்லாம் கொடுத்தது யாரு? வாரி இறைக்கிற அளவுக்கு கொடுத்தது யாரு? அதை யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார் என்கிற எண்ணம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். வாரி இறைக்கிறான்பா, கண்ணு முன்னு தெரியாத செலவு பண்றான்பா எல்லாருக்கும், ஏழை மக்களுக்குலாம். இதை கொடுத்தது யாரு? அதுதான் சொல்றாரு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது என் கர்த்தருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு நான் திருப்பி கொடுக்குறேன். அவ்வளவுதான். என்ன பண்ணணுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்தாருங்க, கர்த்தருக்கு கொடுத்து, கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் அவருக்கு திருப்பி செலுத்துறேன். அப்படி என்ற எண்ணத்துலதான் நம்ம என்ன பண்ணோம்? வாரி இறைக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியை விளைச்சலை வர்த்திக்க செய்கிறார். யார் இதை வர்த்திக்க செய்தது? என் கர்த்தர். விதைக்கிறது, நீர் பாய்ச்சுறது என்னுடைய வேலை, விளைய செய்கிறது கர்த்தருடைய வேலை. யாருடைய வேலைங்க? ஆமா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? உற்சாகமாய் எந்த காரியத்தை செஞ்சாலும் व्यसனமாய் செய்யாதீங்க, கட்டாயமாய் செய்யாதீங்க, உற்சாகமாய் செய்யுங்க. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறத பார்த்துங்க, உற்சாகமாய் செய்யுங்க சொல்லுங்க. ஆமா, உற்சாகமாய் செய்யணும். அடுத்தது இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம். 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 12:7 படிங்க. அதிலே 12:7 படிங்க. 2 அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட, அதான் படிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் 7 படிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். போதும். பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனிங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு பலவீனம் நம்மளை என்ன பண்ணுது? பலவீனப்படுத்துது. எல்லாருக்குள்ளயும் இருக்குது. இதை நீங்க இன்ன முள்ளு ஏது முள்ளுலாம் நோண்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்க அவர் என்ன முள்ளு குத்துச்சு, ஏது முள்ளு குத்துச்சு அப்படிலாம் நீங்க நோண்டவே வேண்டாம். இன்னைக்கு அதை ஒரு பெரிய பிரசங்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. பவுலுக்கு தெரியுமா, அவர் கண்ணுல ஏதோ ஒரு புற மாரி விழுந்து அவருக்கு ஒரு இதுவாயிடுச்சான். அவங்களே கற்பனை பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் எங்கேயுமே இது என்ன பண்ண, அது எதையுமே வெளிப்படையா சொல்லலை. என்ன ஒரு முள்ளு என்ன பார்த்தாலும் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் பெருமையாய் பேசுற போது அந்த முள்ளு என்ன பண்ணுமா, என்னை கொட்டிக்கினே இருக்குன்றாரு. என்ன அந்த என்ன பண்ண, அந்த பலவீனம் என்னை என்ன பண்ணுமா, மேன்மைப்படுத்தாத, பெருமைப்படுத்தாத, மேன்மைப்படுத்தாத, பெருமைப்படுத்தாத, என்னுடைய கிருபையில தான் நீ என்ன பண்ற, உன்னை நடத்துற அந்த எண்ணத்தை நீ என்ன பண்றத விட்டுடாத. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு நல்லா பாத்தீங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, கவனிக்கிறீங்களா, உயர்த்தி பேசாதபடிக்கு. பவுல் பார்த்தனா சாதாரண ஒரு ஊழியக்காரன் இருக்கிறதுலே பவுலை தேவன் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனா அவருக்குள்ள மேன்மையை பெருமையை வந்து தலை தூக்குற மாதிரி நடக்கும். ஆனா என்ன பண்ணாரு, நான் பெருமைப்படுத்தாதபடிக்கு, மேன்மைப்படுத்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்ன பண்ணுமா, அவனை எப்ப பார்த்தா கொட்டுமா. அவனுக்குள்ளே அது இருந்து அதை என்ன பண்ணுவான், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ இதுல பலவீனமான ஆளு, நீ இதுல ஒரு வீக்னஸ் ஆளு, அதனால மேன்மைப்படுத்தாத, அப்படியே அடங்கு. கர்த்தர் என்ன பண்றாரு, கவனப்படுத்திக்கிட்டு இருந்தாராம். அதுதான் இவன் சொல்றாரு. நான் இதுல ஒரு பலவீனமாயிருந்தேன், ஏதோ ஒன்று என்னை என்ன பண்ணுச்சு, கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்காக அவர் 3 தரம் வேண்டினாராம். ஆண்டவர் சொன்னாராம், அது இருந்தாதான் நீ என்ன பண்ண மாட்ட, பெருமையாய் நடக்க மாட்ட. அது இருக்கட்டும், அது உன்னோடு இருக்குது நல்லது. அது இல்லைன்னா உன்னை பெருமைப்படுத்திடும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் எந்த பாவமும் செய்யலைங்க, நான் சிகரெட்டு பிடிச்சதில்லை, பீடி பிடிச்சதில்லை, சூதா ஆடுனதில்லை, யாருக்கும் கெடுதல் செய்தில்லை,
அவங்களெல்லாம் பாருங்களா, எங்க பார்த்தாலும் பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எதனா ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்க பெருமையா பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளும் ஒரு பாவி, நம்ம இப்படிப்பட்ட இதுல இருந்து நம்ம ஆண்டவர் மீட்டெடுத்து நமக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்கிறாரு. மற்றவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தான் ஆண்டவர் இந்த பவுலுக்கு சொல்றாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்படிப்பட்ட பலவீனம் உங்களை வந்து பலவீனப்படுத்தும் போதே சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு இருக்குது, பயப்படாத சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். யாருடைய பலன் விளங்கும்? கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் உங்களை வந்து பலவீனப்படுத்தும் போது சோர்ந்து போவாதீங்க. இந்த பலவீனத்தை மேற்கொள்ள விடாதபடிக்கு என் தேவனே இந்த பலவீனம் அடங்கட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும். விசுவாசிக்கிறீங்களா? என் பலவீனத்திலே உன் பலன் பூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தான் என்ன ஆண்டவரே மேன்மை கொடுத்தது, பலனு கொடுத்தது. உம்முடைய கிருபை தான் என்னை நடத்துது. அதனால உம்முடைய கிருபை ஆண்டவரே விளங்கட்டும் என்று சொல்லி கிருபைக்கு இடம் கொடுக்க. விசுவாசிக்கிறீங்களா? அதை தான் சொல்றாரு, கிருபை விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் என்ன பண்ணறான், நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். இது எப்போ பார்த்தாலும் என்னை தொந்தரவு பண்ணுதுங்க, அதை பத்தி நான் கவலை பண்ணுது, நான் அதை மேன்மை பாராட்டுவேன். இந்த பலவீனம் எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் நான் கர்த்தரை என்ன பண்ணப்படுறதில்லை, கர்த்தரை தாழ்த்திட்டு என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்னை நான் காத்து கொண்டு வருகிறேன் என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நம்ம கர்த்தரை ஒரு நாளும் தாழ்த்தக்கூடாது, நம்மளை தாழ்த்தி கொள்ளலாம், கர்த்தரை என்ன பண்ணக்கூடாது, தாழ்த்தக்கூடாது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஏதோ ஒரு வீக்னஸா இருக்கும் என்று சொன்னான், அது உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபை உங்களை வெட்கப்பட விடாது. என் தேவனுடைய கிருபை எங்களை ஆண்டவர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்பா. அவன் பேசினான், இவன் பேசினான், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒருத்தவன் உன்னை நல்லவன்னுவான், ஒருத்தவன் உன்னை கெட்டவன்னுவான், ஒருத்தவன் அவன் இப்படினுவான், அதை பத்திலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் பார்க்க. கர்த்தருடைய பார்வையில நம்ம உத்தமர்களாய் நடக்க கற்றுக்கொள்வோம். அவரு என்னை பார்க்கறாருங்க, அவருக்கு தெரியும் என்னை பத்தி. நீ என்னை பத்தி நீ என்னை வந்து எனக்கு எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க வேணாம். நீ என்னை வாழ்த்தவும் வேணாம், என்னை தாழ்த்தவும் வேணாம். நீ என்ன பேச வேண்டிய அது மட்டும் பேசு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டு போங்க. ஆனா என் தேவனுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன் என்பது, எனக்கு என் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய பார்வையில நான் நீதிமானா இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்க அவருக்கு காண்பித்தால் போதும். மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையில நான் வாழ்கிறேன், கர்த்தருடைய கிருபை என்னை நடத்தும், என் பலவீனத்திலே தேவனுடைய கிருபை விளங்கும். எதை செய்தாலும் எப்படி செய்வேன் சொல்லுங்க? உற்சாகமாய் செய்யணும், விசனமாயம் அல்ல கட்டாயமாய். எந்த காரியத்தை செய்தாலும் விசனமாய் செய்யாதீங்க, கட்டாயமாய் செய்யாதீங்க, உற்சாகமாய் செய்யுங்க. அப்ப உற்சாகமாய் செய்யும்போது தேவன் என்ன பண்றாராம், உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். நாம் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ கிருபையினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவரே, செருபாபேலுக்கு முன்பாக ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நான் தலைக்கல்லை கொண்டு வருவேன், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக சமபூமி ஆக்கப்படுவாய், எங்களுக்கு முன்பாக சமபூமி ஆக்கப்படுவாய். நாங்கள் தலைக்கல்லை கொண்டு வருவோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். என் கர்த்தர் எங்களை கொண்டு நடத்துகிற இந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவரை ஒருவர் கை கொடுத்து கர்த்தருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்க.